பொதுவாக சமுதாயத்துக்கான படம் தான். பாலா வழக்கம் போல் அவருக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தமிழ் சமுதாயத்துக்கு மறுபடியும் ஒரு உயர்ந்த படைப்பை கொடுத்துருக்காரு. ஒடுக்கப்பட்ட வழியை தான் சொல்கிறேன் எப்போவுமே பாலாவோட கருத்து. அதில் மாற்றத்தின வழியை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்தை வந்து பெண் உடம்பாக பார்க்காதீங்க, மனசாக பாருங்கிற கருத்தை வந்து இப்போ சமுதாயம் தேவையான கருத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட பாருங்கள். பேரண்ட்ஸ் வந்து பசங்களை போய் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் பசங்களுக்கு வந்து பெண்ணை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ இருக்க சமுதாய காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப அவசியமான படமாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்கள். உங்கள் பசங்களை அழைச்சி போய் காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்களாக தான் வேறு லெவல் சார், வேறு லெவல். அருண் விஜய் வந்து இந்த மாதிரி சாக்லேட் பாய், பிரியம் படத்தில் சாக்லேட் பாய் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கொஞ்சமாக வந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து அவரோட நடிப்பு அரக்கம் தான் சொல்லலாம். ஏன்னா எப்படி வந்து நந்தாவுக்கு ஒரு சூர்யாவுக்கு ஒரு நந்தா அமைஞ்சிச்சோ, பரதேசிக்கு ஒரு அதர்வா அமைஞ்சிச்சோ, அது மாதிரி அருண் விஜய்க்கு ஒரு வணங்கான் அவரோட கேரியர் இனிமேல் தலைவணங்காமல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க பார்த்துட்டு அழகாக பண்ணியிருக்காரு. அது மிஸ்கின் கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மிஸ்கின் கேரக்டர் வந்து காமெடியாகவும் பேசுகிறாரு. அவரோட சீன்ஸ் நல்லாவும் இருக்குது. அவரோட பங்களிப்பையும் பார்த்துருப்பையும் சமுத்திரகனி இருக்கட்டும், நடித்தவங்க எல்லாருமே, சமுத்திரகனி, மிஸ்கின், ஹீரோயின், தங்கச்சி கேரக்டர், ஃபாதர் கேரக்டர் எல்லாருமே அவங்க கிட்ட நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவரோட பங்களிப்பு அழகாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் அருமையான பொங்கல் பரிசு. எல்லாருமே பாருங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டை எடுத்திருந்தாண்ணா. ஒரு மாற்றுத்திறனாளி வச்சு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அருண் விஜய் ஆக்டிங் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஆல்ரெடி பண்ண படத்தோடு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வாய் பேசும்போது ஊமை தன்மையாக வந்து நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஆமாம், ஃபீல் கண்டிப்பாக இருந்துச்சுண்ணா. அந்த ஒரு கண்டென்ட் சொல்ல வந்தாங்க, சோஷியல் கண்டென்ட். அது வந்து கரெக்டாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. படம் எதுவும் லேகும் ஆகலை. ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து தப்பாக பார்க்குறது ரொம்பவே தப்பு. அதை வந்து கரெக்டாக அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்கண்ணா. அவங்க ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கரெக்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். படம் கரெக்டாக நடிச்சிருந்தாங்கண்ணா. பாலா சார் அதான் நம்ம என்ன பாலா சாருக்காக ஒரு ஆடியன்ஸ் வருவாங்களாண்ணா. அவங்களோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அதில். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க உண்மையிலே. கண்டிப்பாக அது என்ன சொல்கிறது, அதான் அவராக விட்டுட்டா அவர் எப்படி ஒரு படம் எடுப்பார், அதே மாதிரி எடுத்திருக்காரு. நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்க மாட்டார்ல. அவர் பாணி என்னவோ அதை அப்படி தான் எடுப்பார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காரு. மிஸ்கின் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். நான் வரும்போது அவர் பார்க்குற பார்வையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ தான் பார்த்துட்டு வரேன். நல்லாயிருக்கு சார். பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் சார். மெசேஜ் எப்படின்னா கிரைம் சப்ஜெக்ட் தான் அது. அதான் கிரைம் சப்ஜெக்ட்னால் பிடிக்கும் எல்லாத்துக்கும். ரெண்டாவது வந்து அந்த மனநல காப்பகம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட கதை அது. அதில் பெண் வன்கொடுமைகள்லாம் நடக்குது இல்லைங்களா. பெண்களை வந்து இது பண்ண வார்டனுங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பேப்பர்லாம் பார்த்துருப்போம், எல்லாமே இது பண்ணியிருப்போம். அதை சம்மந்தப்பட்ட கதை தான் சார். அதுதான் நான் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் அதை சொல்லிட்டு வரேன். அளவு வச்சிட்டார் சார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு நான் எமோஷனான ஆள் தான். இப்போவுமே கொஞ்சம் எமோஷனாக இருந்தால் கொஞ்சம் கண் கலங்கிடும். அது அளவு வச்சிட்டார். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும் இல்லைங்களா. வெளியே வரும்போது வெளியே வந்தோடனே டக்குன்னு மறக்கிற சூழ்நிலை இல்லை எனக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே நான் போய் யோசனை பண்ணிட்டேன். அவர் மேலே நிற்கிறாரு, கை காட்டுறாரு. நமக்கு அவர் கை காட்டுறதுக்கு எனக்கு சந்தோஷம் வரல அவரை பார்த்து கை காட்டுறதுக்கு. ஏன்னா எனக்கு துக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டார் அவர். ஆக்டிங் அந்த மாதிரி கடைசி கிளைமேக்ஸ் பயங்கர ஸ்கோர் பண்ணிட்டார் சார். கண்டிப்பாக இளைஞர்கள், அதான் ரெண்டு பேருமே பார்க்கணும். இளைஞர்கள் ரெண்டு பேருமே பார்க்கணும். இது வந்து நம்ம வந்து அவரோட ஏற்கனவே எல்லா படத்துலேயும் வந்து கதாநாயகர்கள் அப்படின்னாவே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கோவாக தான் இருப்பாங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரியான இது பார்க்கும்போது இது வேறு மாதிரி ஒரு மனநிலை வாய்ந்த ஒரு கதாநாயகன். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம வழக்கமாக பாலா என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், நம்ம ஏமாறுறதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ நம்ம வழக்கமாக பாலா சார் படம் அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் செட் ஒன்று வரும். நான் பாலா சாரோட பெரிய ரசிகர். பாலா சார் ஏதாவது புதுசாக தான் கொடுப்பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு போனேன். மற்றபடி இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு போல. அதனால் நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஏமாறலைன்னு சொல்லிக்கலாம். ஆமாம், ரொம்ப சூப்பர் சார்.